பார்த்துட்டு இருக்கேன் சார். அதுதான். ஓகே. ஸோ அதான் வந்து ஒரு எப்பவுமே வந்து எரர் தான் நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். சரிங்களா? அந்த எரர் தான் கத்துக் கொடுக்க போகுது. இப்போ என்னன்னா அந்த எரர் வந்து நார்மலா குரூப்ல போடுங்க. சரி, வாட் எவர் யூஆர் ஃபேஸிங் தட் அந்த எரரை போடுங்க. அப்பதான் வந்து தெரியும். ஓகே. அந்த எரரோட பார்ட் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுங்க. சரியா? ம். சரிங்க சார். சரி, ரைட். இப்போ என்ன அப்படின்னா டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா இது நாட் ஃப்ரம் யுவர் சப்ஜெக்ட், உங்களுடைய சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்காக நம்ம வந்து வேலை செய்யும் போது ஃபாலோ பண்ணணும் காம்படிட்டர் அனாலிசிஸ். எஸ். ஓகே. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஓகே. காம்படிட்டர் அனாலிசிஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஈஸியா நம்ம காம்படிட்டர் அனலைஸ் பண்ணிருவோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்தணும். பட் நாம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். ஓகே. நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா என்ன அப்படின்னா டெய்லியும் ஒரு பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா வேற எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ சில ப்ராசஸ் வந்து டெய்லியும் செக் பண்ணுவாங்க. பாத்துக்கலாம், டெய்லியும் சில ப்ராசஸ் செக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம். டெய்லியும் அது இருக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி டெய்லி ஆள் வச்சு செக் பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரியுமா? எக்ஸாம்பிள் எது வேணா சொல்லுவோம். அதுக்கு ஒரு ஆளை போட்டும் செக் பண்ணிருப்பாங்க. எனி ஐடியா விஜய்? சார் கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. ஓகே. சோ என்னோட ஃபீல்ட்ல வந்து சேஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க சார். எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் வேற ஒர்க் வந்து செகண்டரி தான் சார். சேஃப்டி தான் சார் எப்பயுமே ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த ஃபீல்ட பொறுத்தவரையும் எல்லாமே கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதா. அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு அதெல்லாம் பார்ப்போங்க சார். டெய்லி டெய்லி ஒர்க்கா பார்ப்போங்க சார். ஓகே. ஓகே. சோ அதே மாதிரி நம்ம சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு சக்சஸா ஆகணும், அது சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா நடைமுறைக்குள்ள கொண்டு வரும். அது வந்து டெய்லி ஆக்டிவிட்டிக்குள்ள வரணும். அப்ப டெய்லி ஆக்டிவிட்டிக்குள்ள ஒரு புரோட்டோகாலை போட்டு அந்த புரோட்டோகால்குள்ள ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சரி. நம்மளுடைய புரோட்டோகால் ரொம்ப சிம்பிள். அதாவது என்னன்னா டெய்லியும் வந்து நாம ஸோ என்ன பண்றோம் அப்படிங்கறது ப்ராசஸ் பண்றோம், ரிப்போர்ட்டா எழுதுறோம். அண்டு நம்ம டெய்லியும் அந்த சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸை வந்து செஞ்சோம். டெய்லி சோசியல் மீடியா ஆக்டிவிட்டியில போஸ்ட் பண்றதை செய்யறோம். ஓகே. ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியில புதுசா வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது பீப்புளோட லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணோம். ஓகே. சிந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். புரியுதா? ஓகேங்க சார். ஓகே. ஜஸ்ட் வந்து நீங்க லிங்க்டின் நம்மளுடைய கம்பெனி இதை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா மேல வந்து சும்மா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே வரும். ஸோ அதுல இருக்கக்கூடிய நியூ பீப்புளோட கனெக்ட் கொடுக்கும். நியூவா பீப்புளை வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் கொடுக்கும். ஓகே. ஸோ நியூ பீப்புளோட இது பண்ணணும். ஸோ கனெக்டிங் த பீப்புள், நம்ம பீப்புளை கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒண்ணு. செகண்ட் ஒன் வந்து நம்ம ஒரு காம்படிட்டரை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் செய்யணும். ஓகே. செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா டெய்லியும் அந்த இமெயில் எழுதுறதுல நிறைய ஃபார்மெட் இருக்கு. இமெயில் எப்படி எழுதணுங்கிறதுக்கான ஒரு ஃபார்மெட். ஸோ இது எல்லாமே நம்ம கத்துக்கணும். ஒரு இமெயில் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கணும். ஓகே. அப்போ அதுக்கு வந்து சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு. அதன்படி நம்ம அதை வந்து செய்யணும். ஓகே. சரி. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மாட் ஒரு இப்போ சிந்து அந்த பிஹெச்பி பார்ட்ல இருந்து என்னென்ன பார்ட் முடிச்சிருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சுதா? சார் சோர்ஸ் கோட் டவுன்லோட் பண்ணிட்டு அங்க மை அட்மின்ல இம்போர்ட் பண்ணி தான் போட்டு ரன் பண்ணீங்களா? என்னங்க சார்? ரன் பண்ணிட்டீங்களா ஓரளவுக்கு? ரன் பண்றோங்க சார். எல்லாமே முடிஞ்சுதான்னு கேட்டேன். அந்த வெப்சைட்ல இருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். சார் எல்லாமே முடியலைங்க சார். இங்க சைட்டுக்கு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கு கொஞ்ச நேரம் போறேங்க சார். அது நல்லா கரெக்டா இருக்கு. சரியா? ஆமாங்க சார். ஓகே. சரி. ஸோ செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இது இப்போ வந்து என்னன்னா சில காம்படிட்டர் அனலைசிஸ்க்காக தான் இந்த மீட்டிங்கை நான் வச்சேன். தென் வந்து ரெகுலர் ஃபாலோஅப்காகவும் இந்த மீட்டிங் வச்சதுக்கான காரணம் ரெகுலர் ஃபாலோஅப்காகவும் மீட்டிங்கு. இப்போ நார்மலா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்.
ஒரு விஷயம் தெரியலன்னா நம்ம கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணி அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் என்ன விஷயம்னா அதை நம்ம நடைமுறைக்குள்ள கொண்டு வரும். நீங்க நடைமுறைக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் நீங்க வந்து சக்சஸா அதை செய்ய முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே, தெரியுது. நான் ஜஸ்ட் ட்ரைனிங்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, ட்ரைனிங்ஸ்னு கொடுக்கும்போது ஸோ ஜஸ்ட் ட்ரைனிங்ஸ் கொடுக்கும்போது 3 இடத்த வந்து எடுத்து வந்து காட்டுது. அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 3 நார்மல் இது வந்து எடுத்து வந்து காட்டுது. இது எப்பவும் போல நார்மல் ஆஸ் யூஷுவல். ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைன்ஸோட அந்த இந்த சைட் எடுத்துட்டு வருது. ஆனா இங்கதான் வந்து சில பிரச்சனைகள்லாம் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில ப்ராப்ளம் எல்லாம் வரும். இது எல்லாம் என்னன்னு பார்த்து ஷார்ட் அவுட். தென் வந்து இது எல்லாமே கொஞ்சம் இதுல எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணும். டீம்ல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் இதை கான்சன்ட்ரேட் பண்ணும். ஏன்னா சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். இன்னைக்கு எல்லா வெப் டெவலப்பர் ஆர் மொபைல் ஆப் டெவலப்பர் ரொம்ப முக்கியமே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்இஓ டெக்னிக்ஸ் ஸ்கில் செட்ஸை வந்து தெரிஞ்சிருக்கும். வெப் டெவலப்பர் எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஸோ யார் வந்து அந்த இதை வந்து முழுசா தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்டர்ன்ஷிப் இன் ஈரோடு அப்படின்னு போட்டோம்னா நம்ம சில கம்பெனிஸ் இருக்கு. ஆனா நம்மளுடைய இது இந்த இடத்துல லிஸ்ட் அவுட்டே ஆகல. இந்த மேப்லயே நம்ம இது மார்க் பண்ணல. ஸோ அது என்னன்னு கவனிக்கணும். ஓகே, ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னும் வந்து அந்த எஸ்இஓக்காக சில விஷயங்களை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம செய்ய வேண்டியது. ஸோ நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்போ எப்படி வந்து அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய காம்படிட்டருடைய ஒர்க்கை வந்து செக் பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டர் வந்து சில கம்பெனிஸ் காட்டுறேன். ஜஸ்ட் வந்து அட்மின் காம்படிட்டர் மாதிரி. ஓகே, இவங்க எல்லாமே காம்படிட்டர் சைட். ஓகே, ஸோ இவங்க சைட்டை செக் பண்ணணும். ஓகே, இவங்க சைட் செக் பண்ணோம்னா நீங்க கூகுள் ரிவ்யூ வந்து சம்வாட் 1700 சம்திங் இருக்கு. 5 years முன்னாடி நான் அதை விசிட் பண்ணியிருக்கேன். எஸ், ஓகே, ரைட். தென் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த வேர்டு வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த வேர்டு வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஜஸ்டைல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, லிங்க்டின்ல இருக்கு. ஓகே, ஜஸ்டைல இருக்கு, பின்ட்ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப நாளைக்கு பின்ட்ரெஸ்ட்லயே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். நான் என்ன சொல்லணும் புரியுதா? சார் பண்ணிடுறேங்க சார். நாளைக்கு பின்ட்ரெஸ்ட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. அதை ட்ரைன்ஸ்ங்கிற பேர்ல வச்சிருங்க. ஓகே, ட்ரைன்ஸ் பெருந்துறை அந்த மாதிரி பேர்ல வச்சிருங்க. ஓகே, புரியுதா? ஓகேங்க சார். ஓகே, இது நம்ம இதுதான் நீங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மீடியம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ அதுலயே அவங்க பண்ணிருக்காங்க. என்ன புரியுதா? ஓகேங்க சார். ஓகே, அப்ப நமக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட யூடியூப் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஓகே, தென் வந்து கெட் ப்ரோ என்ன இருக்கு, பின்லின்னு ஒரு சைட் இருக்கு, அர்பன் ப்ரோ இருக்கு. ஓகே, எடிக் குருலா லிஸ்டிங் அப்படின்னு இருக்கு. இந்தோனேஷியா அதாவது என்னன்னா இன்டர்ன்ஷிப்காக ஒரு கொடுக்குறது. ஸோ இதே மாதிரி இந்தியா மார்ட்ல இருக்கு, பிளாகர்ல இருக்கு. ஓகே, பிளாகர் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா வி ட்ரைங் டு ரைட். இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஆர்டிகல்ஸா நம்மள வந்து எடுத்துட்டு வரணும். ஓகே, இண்டீரியல் எடுத்துட்டு வரணும், கேம்பஸ் கோரா இதுல எல்லாத்துலயும் எடுத்துட்டு வரணும். புரியுதா? இதுதான் வந்து அவங்களுடைய ரிசல்டன்ட்கான சக்சஸ் ஸ்டோரிஸ். ஓகே, நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? சார் ஓகேங்க சார். அதே மாதிரி ஸோ பிளாகர் அப்படிங்கிறது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளாகர் அப்படின்னு ஒன்று. ஸோ நம்மளுடைய போட்டோ எல்லாம் பிளாகர்ல இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா சைட்டோட ஸ்லோ ஆகிறத வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பிளாகர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நாளைக்கு இதை ஓப்பன் பண்ணி இதை கிரியேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே,
பிளாகர் அப்படிங்கிறது ஓகே ஒண்ணும் இல்லை. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம பிளாகர் கிரியேட் பண்றதுனால என்னன்னா நம்ம வெப்சைட் என்ன அப்படிங்கிறது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம பிளாகர் அப்படிங்கிறது ஓகே நம்ம வெப்சைட்டுக்காக பாக்குறது. இப்போ இந்த பிளாகர்ல கிரியேட் பண்ணி நீங்க பிளாகர் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அது மாதிரி எல்லாம் பார்க்கணும். இதுதான் பிளாகர். ஒரு வெப்சைட் மாதிரியே பண்ணலாம், ஃப்ரீ தான். ஓகே, பிளாகர்ல என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய டிராஃபிக் வந்து கிரியேட் பண்ணலாம், நிறைய லிங்க்ஸ் கிரியேட் பண்ணலாம், பேங்க் லிங்க்ஸ் கிரியேட் பண்ணலாம் மெயினா. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். கண்ணு புரியுதா? ஓகேங்க சார். நான் இதுல வந்து சில விஷயங்கள் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்களும் அதை வந்து ட்ரைனிங்ஸ் பெருந்துரை அப்படிங்கிற ஒரு பிளாகரை வந்து அதே மெயில் ஐடி. இதுல என்னன்னா நமக்கு வந்து நிறைய தப்பு நடக்கும், நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நடக்கும். என்ன வகையான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நடக்கும் அப்படின்னா, வேற ஒரு மெயில் ஐடியில பிளாகர் கிரியேட் பண்ணும். அப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு மெயில் ஐடி தான், புரியுதா? ட்ரைனிங்ஸ் பெருந்துரை வச்சிருக்கீங்கன்னா அதே மெயில் ஐடியில தான் எல்லாத்தையும் பண்ணும். புரியுதா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். அப்பதான் வந்து ஒரு நார்மலா ஒரு கனெக்டிங் கிரியேட். அப்ப வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு கனெக்டிங்க கிரியேட் பண்ணவே முடியும். ஒரு கனெக்டிங்க கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது வந்து இருக்கும். இப்ப இதுதான் நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, ஒரு காம்படிட்டர். ஓகே, ஒரு காம்படிட்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு காம்படிட்டரை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ரேண்டமா எடுக்கிறேன். சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஈரோடுன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் இடிஎஸ் அகாடமி அப்படின்னு ஒரு இருக்கு. சம்வாட் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன், இவங்களது கிளிக் பண்றேன். தென் வந்து இவங்களை பத்தி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கூகுள்ல ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணேன்னா வேலை முடிச்சு. ஓகே, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சார் புரியுதுங்க சார். அந்த கம்பெனியை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணணும். இங்க இதுதான் முக்கியமான ஓகே விஷயம், காம்படிட்டர் அனாலிசிஸ். இதை கத்துக்கணும். ஓகே, இன்னைக்கு யாரு இந்த ஓகே இடத்துல நிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிசினஸ். ஆமா, என்ன புரியுதா? ஓகேங்க சார். இல்லைன்னா நம்ம கால்ஸ் எல்லாம் வராது. புரியுதா? நம்ம மேபி சர்வீஸ் நல்லா கொடுக்கலாம், நிறைய சர்வீஸ் கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகே, மேபி நம்ம ஸ்கில்ஃபுல்லா கூட இருக்கலாம். புரியுதா? ஓகேங்க சார். மேபி நீங்க பயங்கர குவாலிட்டியா கூட இருக்கலாம். பட் நமக்கு ஒரு கால்ஸ் வரணும், ஒரு லீட் வரணும் அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கணும். நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அப்ப அந்த இடத்துக்கு அவங்க வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். புரியுதா? கண்ணா மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகேங்க சார். ராகுல். ஓகே எஸ் சார். ஓகே. எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும். வேர் இஸ் கௌதம்? கௌதம் எனக்கு ஃபோன் பண்றதே இல்லை, என்ன காரணமோ தெரியல. கூப்பிட்டா ஏதாவது திட்டுவாருங்கிறக்கா கூப்பிடுறதே இல்லை. ஓகே. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஸோ அப்போ இந்த இடத்த வந்து எடுத்துட்டு வரும். இந்த இடத்த எடுத்துட்டு வரக்கு நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த சைட் பாத்தீங்கன்னா கீவேர்டோட பெஸ்ட் சைட்னு சொல்லலாம். நிறைய கீவேர்ட்லாம் இதுல போட்டு, சரியா? இவங்களுடைய கீவேர்ட்லாம் வேற லெவல். சரியா, வேற லெவல் ஆஃப் கீவேர்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லெவல்ல இடிஎஸோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ். எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் கவர் பண்றாங்க. ஸோ இங்க வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கும் கீவேர்ட். கீவேர்ட் பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. சரியா, வேற லெவல் ஆட் பண்ணி ஆக்சுவலி இப்படிலாம் ஆட் பண்ணக்கூடாது, பட் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதை எடுத்துட்டு வந்திருக்கு நல்லபடியா. ஓகே, ஸோ இதுதான் இந்த கீவேர்ட்ஸ். இந்த காம்படிட்டரோட கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, இந்த கீவேர்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு தரேன். ஓகே,
இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்ணு புரியுதா? சார் ஓகேங்க சார். ஓகே, இந்த சைட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம பேஜஸ் ஃபுல்லா கொண்டு வரோம். சரியா? இவங்க வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஆக்சுவலி எல்லா சர்வீஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஐடி மட்டும் தான் கொடுக்குறோம். சரியா? ஸோ அப்போ வந்து இடிஎஸ் பத்தி எங்கெல்லாம் பேசியிருக்காங்க, அவங்க வெப்சைட்ல இருக்கு, ஜஸ்டைல்ல இருக்கு. ஏடிஎஸ் அவங்களோட இன்னொரு வெப்சைட் ஒன்று வச்சிருக்காங்க. கூகுள்ல ஒரு பிசினஸ் சைட் இருக்கு, பின்லில இருக்கு, இந்தியா மார்ட்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? யூடியூப்ல இருக்கு. தென் வந்து என்ன அப்படின்னா அர்பன் ப்ரோல இருக்கு, ஜஸ்டைல்ல இருக்கு, கூகுள்ல ஒரு நார்மல் ஒரு பேஜ் ஒரு பிசினஸ் சைட் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்ல இருக்கு, ஃப்ரெஷர்ஸ்வேர்ல்டு.comல இருக்கு. ஓகே, இந்த கம்பெனி செக்ல இருக்கு. ஓகே, ஒய்ஏபில இருக்கு, இந்தியா பேர்ல இருக்கு. ஸோ இது மாதிரி என்ன அப்படின்னா லிங்க்டின்ல இருக்கு. ஓகே, கொஞ்சம் புரியுதா? சார் ஓகே. ஓகே. ஸோ அப்போ வந்து என்னன்னா இதே மாதிரி அந்த காம்படிட்டர் எங்கெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்களும் போயிட்டு நம்மளுடைய சைட் நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி, லோகோ ஆட் பண்ணி, நம்ம ப்ரொஃபைல் ஆட் பண்ணி, நம்ம சர்வீசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வரும். என்ன புரிஞ்சுதா? இந்த ஒர்க்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும். கிளியர்? ஓகே சார். ஓகே, கீர்த்தனா புரியுதாமா? சார் புரியுதுங்க சார், புரியுது. ஓகே, அப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றது டேட்டா சயின்ஸ் ஒன்று, ஃபுல் ஸ்டாக் ஒன்று, ஓகே, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஒன்று, தென் வந்து சர்வீஸ்ல வெப்சைட் டெவலப்மெண்ட் ஒன்று, ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் ஒன்று, ஐடி சர்வீசஸ், ஐடி கன்சல்டிங். ஓகே, நம்மளுடைய சர்வீசஸ். ஓகே, ட்ரைனிங் வைஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா அதுலையும் இப்போ இந்த எல்லா சைட்லையும் போயிட்டு நம்மளதையும் கொண்டு போயிட்டு ஆட் பண்ணிட்டு வரும். இப்படி நம்ம சைட்டையும் போயிட்டு ஆட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் விசிபிலிட்டிஸ்குள்ள வரும். என்ன புரியுதா? எங்க ஆட் பண்ணும்போது நம்மளுடைய 2 மொபைல் நம்பர் ஆட் பண்ணி விட்டு வந்தீங்கன்னா வேலை முடியும். அதே மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒரு இமேஜுக்கு பேர் வைக்கும் போதே எப்படி வைக்கணும் அப்படின்னா ட்ரைனிங் ட்ரைன்ஸ் இன்டர்ன்ஷிப் இன் ஈரோடு பெருந்துறைன்னு வைக்கணும். அந்த இமேஜ் தான் நம்ம எப்பவுமே அப்லோட் பண்ணணும். நாம ஏன் அதை அப்படி அப்லோட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு இமேஜஸ் மட்டும்தான் கூகுள் வந்து ஸ்க்ரால் பண்ணும். கூகுள் ஸ்க்ரால் பண்ணி ரேங்கிங்குள்ள கொண்டு வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இதெல்லாம் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வரும். என்ன புரியுதா? ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பெய்டு சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேரு டேட்டா சயின்டிஸ்ட்னு பேர். ஹையஸ்ட் பெய்டு இன்னைக்கு அதிக சம்பளம் வாங்குறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் தான் அதிக சேலரி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கும் டேட்டா சயின்டிஸ்ட் தான் அதிக சேலரி. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆனதுக்கு அப்புறம் தான் டேட்டா சயின்டிஸ்டா மாற முடியும். இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது இது வகையெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு வகையான மெத்தட், இதெல்லாம் ஒரு வகையான அப்ரோச். என்ன புரியுதா? இது வந்து மேனுவலா டேட்டாவை ப்ராசஸ், இதுக்கப்புறம் இதை வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஸோ அவர் அஜெண்டா இஸ் வெரி சிம்பிள். ஓகே, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் ஈரோடு அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்ச ரிசல்ட்லயாவது நம்ம இருக்கிறோமான்னு பார்ப்போம். மோஸ்ட் 3 பிளேஸ்ல நம்ம இல்லை, ஓகே மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஸோ வேற எங்காச்சும் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தேடணும். கண்ண புரியுதா? ஆக்சுவலி இதுல என்னன்னா நீங்க தேடும் போது நீங்க முன்னாடி இருக்கிற மாதிரி காட்டும், ஆனா ஒரு எண்ட் யூசர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது தெரியாது. கண்ண புரியுதா? ஸோ அப்போ வந்து நீங்க இன்னொருத்தருடைய மொபைல்ல வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கொடுத்துட்டு மோர் பிளேசஸ்ல எந்த இடத்துல வர்றீங்கன்னு பார்க்கணும். பிளஸ் வந்து எப்படி வந்து காம்படிட்டர் சைட் மேல வருது அப்படிங்கிறதையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த 3 விஷயத்த நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும்தான் ஸோ we will coming the top place. ஓகே, புரிஞ்சுதா? தென் கண்ண புரியுதா எல்லாத்துக்கும்? சார் இந்த ஒர்க் வந்து எல்லாரும் சார் பண்ணலாம். இந்த ஒர்க் எல்லாத்துக்கும் தான், எல்லாத்துக்கும். ஓகே ஓகே எல்லாத்துக்கும் இந்த சார். ஒர்க் இது வந்து சிந்து அக்காவும் கௌதம் மட்டுமே தான் இந்த ஒர்க்லாம் பண்ற மாதிரி தோணுச்சு சார், அதான் கேட்டேன். இல்ல எல்லாத்துக்கும் காமன், எல்லாத்துக்கும் டைமிங்க பிரிச்சுக்கிட்டு இதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாரும் கத்துக்கணும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவை இருக்கு. என்ன புரியுதா? நீங்க எந்த கம்பெனி இன்னைக்கு ஒர்க் பண்ணி நம்ம ஃபுல் ஸ்டாக் தான் ப்ரொஃபைல போட போறோம். புரியுதா? ஆமாங்க சார். இது எல்லாம் ஃபுல் ஸ்டாக்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பின்னாடி போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பால எல்லாத்தையும் கத்துதான் ஆகும். இந்த இடத்துல எதையும் அவாய்ட் பண்ண முடியாது. எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? கண்ணு புரிஞ்சுதா? எனக்கு ஒரு கம்பெனி எனக்கு ஒண்ணு கேட்டிருந்தாங்க. சரி, அவங்க கேட்டதை பார்த்தா எனக்கு எப்படின்னா கொடுக்குற வேலை எதுவா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு செய்யக்கூடிய இயல்பு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தா ஓகே அப்படின்னாங்க. கண்ணு புரிஞ்சுதா?
ஓகே சார். ஓகே. ஸோ அதுதான் இப்போ வந்து என்னன்னா அதுக்கு அப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப டெப்தா வந்து இது பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய சைட்டை மேல எடுத்துட்டு வர வைக்கிறதுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்மகிட்ட இருக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணணும். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியா. செகண்ட் ஆஃப் ஆல் நம்ம மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணாலே போதும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ். தென் வந்து பேஜஸ் எல்லாம் பார்த்தேன், ரிவ்யூ பண்ணேன், நல்லா இருந்தது, கரெக்டா தான் இருந்தது. பட் சில இடத்துல மட்டும் சில விஷயங்கள் வந்து இன்னும் விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ கண்ட்ரி வைஸ் வந்து சில இதெல்லாம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனிங்கை பொறுத்தவரை மட்டும்தான் நம்ம ஈரோடு நம்ம ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் தான் எடுத்திருக்கோம். ட்ரைன்ஸ் இன் ஈரோ, ட்ரைனிங் ட்ரைன்ஸ் இன் அதாவது இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் நாமக்கல் போட்டாலும் நம்ம சைட் எடுத்துட்டு வரணும். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் ஈரோடுன்னு போட்டாலும் நம்ம எடுத்துட்டு வரணும். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் கரூர் அப்படின்னு போட்டாலும் நம்ம எடுத்துட்டு வரணும். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் திருப்பூர் அப்படின்னு போட்டாலும் நம்ம எடுத்துட்டு வரணும். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டாலும் நம்ம எடுத்துட்டு வரணும். நம்ம ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபோக்கஸ் பண்றோம். கண்ணு புரியுதா? ஓகே சார். ஓகே. இப்போதைக்கு நம்ம 5 டிஸ்ட்ரிக்ட் தான் இங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா நம்மளுடைய W3 ஆப் டெவலப்பர் வெப்சைட் இருக்குல்ல, புதுசா வருது இல்லவா, நம்ம டெவலப்மெண்ட் கம்பெனியோட சைட். ஆமாங்க சார். அது எப்படி வரணும் அப்படின்னா பெஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு போட்டாலும் நம்ம எடுத்துட்டு வரோம். நம்ம முன்னாடி வரும். என்ன புரியுதா? ஓகே சார். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டாலும் வரும். சாஃப்ட்வேர் கம்பெனி இன் ஈரோடு அப்படின்னு போட்டாலும் நம்ம வரும். என்ன புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது. இங்க வந்து யாருக்கு தேவையோ அவங்க தான் கூகுள்ல தேடுவாங்க. கூகுள்ல தேடும் போது நம்ம முன்னாடி வந்துட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு பிசினஸோ ஒரு என்கொயரியாவது வந்துடும். ஆனா இதுல லிஸ்ட்ல வரல அப்படின்னா அது இருந்தது ஒண்ணுதான், இருக்காதும் ஒண்ணுதான். கண்ணு புரிஞ்சுதா? எஸ் சார். நீங்க இவ்வளவு தூரம் போட்டிருக்கீங்களா, எத்தனை பேர் எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா, இதை உருவாக்குறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா? இந்த எஃபோர்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே மேல எடுத்துட்டு வரும். புரியுதா? நம்ம சர்ச் பண்ணோம்னா கூகுள் லிஸ்டிங்ல நம்ம வரணும். ஓகே. அப்போ அந்த ரேங்கிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா என்ன புரிஞ்சுதா? இதை எல்லாருமே நீங்க சேர்ந்து உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணும் போதுதான் நீங்க இதை பத்தின முழு விஷயங்களை கத்துப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு அதிக வாண்டட் இருக்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியாஸ். ஆக்சுவலி வந்து இது வந்து எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு அதுக்கு தேவைகள் அதிகமா இருக்கு. புரிஞ்சுதா? ஏன்னா இன்னைக்கு எல்லா இதுலயும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்படிஷன். கரெக்டா? எல்லாத்துலயும் என்ன இருக்கு? காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால வி நீட் டு கோ வித் தட் வெரி கரெக்டான வேலை நம்ம வந்து போகும். கண்ண புரியுதா? கரெக்டான வேலை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கண்ண புரிஞ்சுதா? அப்போ வந்து என்னன்னா இது வந்து என்ன இண்டிவிஜுவல் பிராண்டிங், ஒரு பிராண்டிங்கிறது எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படிங்கறதுலயும் இருக்கு. ஒரு பிராண்டிங்கை நம்ம டெவலப் பண்ணும்போது எவ்வளவு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றோம்னு இருக்கு. பிராண்டை தான் நம்ம டெவலப் பண்றோம். கண்ண புரியுதா? அந்த இடத்துல முழுக்க என்ன பண்றோம்? இந்த பிராண்டை தான் நம்ம டெவலப் பண்றோம். நான் இதுக்கான அக்சஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலி வந்து இந்த வெப்சைட்டுக்கான அக்சஸ் நான் தரேன். நம்ம ட்ரைனிங் ட்ரைன்ஸோட அந்த பிளாகரோட அக்சஸ் நான் கொடுக்குறேன். இதுல கொஞ்சம் எரர் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணிருங்க. ஓகே. இதுல இருக்கக்கூடிய எரர் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறீங்க, கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணிருங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களால எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஜெயிக்க முடியும். கண்ணு புரியுதா? கண்ணு கேக்குதாமா? கேக்குதுங்க சார். ஓகே. அப்ப வந்து என்னன்னா இது எல்லாத்தையும் இது பண்ணணும். இதுக்கு வந்து நான் அக்சஸ் கொடுத்தேன். சரியா? அந்த மெயில் ஐடிக்கு நான் ஒரு அக்சஸ் தரேன். அந்த மெயில் ஐடியோட அக்சஸை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி வின் பண்றீங்க. ஓகே. ஓகேங்க சார். ஓகே. சரி. அப்புறம் செகண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஓப்பனிங் ஒண்ணு வந்திருக்கு. ஓகே. எங்க இருந்துன்னா ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல லெக்சரர் இதுக்கு கேட்டிருக்கிறாங்க. யாருக்காச்சும் டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்க ரிலேஷன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் வேற முடிச்சுட்டு வேலை கிடைக்காம யாராச்சும் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து லெக்சரர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு வேலை சப்போஸ் பெருசா படிக்க முடியல, மறுபடியும் படிக்க முடியலன்னா நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஒரு காலேஜ்ல கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். ஆனா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்க இல்ல, மேட்டுப்பாளையம். ஓகே. அங்க ஹாஸ்டல்ல தான் தங்கணும். எல்லாம் ஹாஸ்டல் தான் கொடுத்துருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரெஷர்ஸையும் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா?
சார் ஓகேங்க சார். ஓகே, யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, இல்ல யாருக்காச்சும் உங்களோட ரிலேஷன் யாராச்சும் கேட்டாலும் சொல்லுங்க. ஓகே, சப்போஸ் அதுக்குள்ள இவங்க ஓப்பனிங் க்ளோஸ் பண்றாங்களான்னு தெரியல. பட் ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? ஓகே சார். ஓகே, குட். ஸோ இதுதான் விஷயம். இப்போ வந்து பிளாகரை வச்சு எப்படி ரேங்கிங் கொண்டு வரது? இப்போ விஷயம் என்னன்னா, கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ் ரேங்கிங் தான் கிங், இதுதான் கீவேர்ட். கீர்த்தனா சார் புரியுதாம்மா? புரியுதுங்க சார், புரியுது. அதாவது நாம இது வரைக்கும் ஒரு வெப்சைட் ஒர்க் பண்றோம், எல்லாம் சரி. விஷயம் என்னன்னா, கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ் ரேங்கிங்க்கு வாட் ஆர் த வே அப்படிங்கிறதுல காம்படிட்டரை எப்படி அனலைஸ் பண்றது? ஓகே, காம்படிட்டர் என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே, அவங்களுடைய லிங்க்டின் பேஜ் ரிவ்யூ பண்ணணும், அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ரிவ்யூ பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா, சார் அப்ப நாம வந்து சொந்தமா அறிவை யூஸ் பண்ணி பண்றது இல்லையா, இன்னொருத்தர் பண்றதை வச்சுதான் இதுல பண்றோமா அப்படின்னா, இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்தமா நமக்கு அறிவு வேணும்னாலும் நாம ஒருத்தர் பண்ணதை அப்படியே எடுத்துக்க முடியாது. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிற ஒரு ஐடியா வேணா நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? எஸ் சார். ஓகே, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். இந்த ஐடியாவெல்லாம் கம்பைன் பண்ணி நாம ஒரு புதுசா ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்ணி அது உள்ள எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே சார். அப்போ வந்து இந்த எஸ்இஓ பத்தி நீங்க கொஞ்சம் நல்லாவே பண்ணணும். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எல்லாரும் இன்னைக்கு என்னன்னா, சார் என்ன சார் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணணும், அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ஃபார் கூகுள் பேஜ் ரேங்கிங். கூகுள்ல தேடணும்னா நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். புரியுதா? இன்னைக்கு ட்ரைனர் அப்படின்னு போட்டோம்னா, ஸோ சப்போஸ் நம்ம எனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை தேடுவாங்க. ஓகே, நம்ம மேபி வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி நம்ம ப்ரொஃபைல் இப்போ கீழே போச்சு, இந்த ப்ரொஃபைல் எதுவும் காணும், பழசு இருந்ததெல்லாம் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஓகே, சாஃப்ட்வேர் ட்ரைனர் ஹீரோ. ஓகே, கம்பெனியோட பேர்லாம் வருது, பட் நம்மளத காணும். சரியா? ஆக்சுவலி இந்த ட்ரைனர் அப்படிங்கிற வேர்ட்ல இது நம்ம ஏதாச்சும் இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இதுலயும் நாம இல்லை. என்ன புரிஞ்சுதா? சார் ஓகே, இதுதாம்மா நம்மளுடைய எக்ஸாக்டா நம்மளுடைய கம்பெனியில இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ப்ராப்ளம். இதுதான் நம்ம இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இந்த பிரச்சனை தான் நம்ம சார்ட் அவுட் பண்ண வேண்டிய இதுல வந்து இருக்கும். கண்ணு புரியுதா? ரொம்பவும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் அவுட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஓகே, இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாலும் வி வில் கெட் சம்திங் இஸ் குட். கண்ணு புரியுதா? உங்களுக்கு வந்து மேபி நல்ல ஒரு இது வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஸோ எப்படி மேலே எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்ணு புரிஞ்சுதா? இதை மட்டும் நீங்க ஒரு விஷயத்துக்கு நீங்க ஷார்ட் அவுட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, மீதி வரக்கூடிய எந்த கிளைண்ட்டுக்கும் நீங்க இதை பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் திங்ஸ், இன்னைக்கு கிளைண்ட் வந்து ஒரு வெப்சைட் ஆர்டர் கொடுக்கும் போது அல்லது ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கொடுக்கும் போது நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் வந்து, கூகுள்ல ரேங்கிங் பண்ணி தருவீங்களா, கூகுளுக்குள்ள எங்களே கொண்டு வந்து கொடுப்பீங்களா அப்படிங்கறதான் ரெக்குவயர்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கண்ணு புரியுதா? இன்னைக்கு யாரும் வந்து வெப்சைட் டிசைனரை மட்டும் கேட்கல, ஒரு ஆப் டெவலப்பர் மட்டும் கேட்கல. அவங்க ஒரே வார்த்தை என்ன கேட்கறாங்கன்னா, கூகுள் ரேங்கிங்ல எங்களே எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. கண்ணு புரிஞ்சுதா? நாங்களும் அந்த லிஸ்டுக்குள்ள வர முடியுமா அப்படிங்கறதா எங்களுடைய ஒரே கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்ற இடத்துல நாம. கண்ணு புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் விஷயம். ஓகே, இதுதான் நீங்க கிளியரா ஃபாலோ பண்ணணும். சரி, இதுல யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் சந்தேகங்கள்லாம் இருக்கா? இது வரைக்கும் நம்ம எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கோம், வேற ஏதாச்சும் சந்தேகங்கள்? சரி, நேத்து செஷன்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? யாரோ ஒருத்தர் பேசுங்க. விஜய் நீங்க சொல்லுங்க,
நேத்து ஒரு செஷன் வச்சோம் அல்லவா, நேத்து ஈவினிங். ஆமாங்க சார். அதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் ஒர்க்ல வந்து எஃபெக்டிவா ஒர்க்னு அப்படின்ற மாதிரி தான் சார். எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு சொன்னீங்க சார். எஃபெக்டிவா குரூப் யார் கூடயும் இதாகாம தனியார் இல்லாம கொஞ்சம் எஃபெக்டிவா எல்லாத்து கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஓகே. அப்புறம் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்ததுன்னா அது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அவங்க கேட்குறாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. தெரியலன்னா தெரிஞ்சு என்கிட்ட கேட்கறது வந்து தப்பு. அது வந்து லீடர்ஷிப். குட். இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தும். சரியா? ஓகே. ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா சிந்து இங்க காணோம். சிந்து கேக்குதாம்மா? சார் இப்ப கேக்குதுங்க சார். ஓகே சரி. இந்த விஷயத்த கௌதம்க்கு கன்வே பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே. நான் புதுசா ஒரு சைட் ஒண்ணு கொடுத்துருக்கேன். அது கீர்த்தனாட்ட இருக்கு. ஓகே. அது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் ட்ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் மேல எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா அந்த வெப்சைட் அடுத்தடுத்து போயிட்டோம்னா இந்த ஒர்க் எல்லாம் வந்து இதாயிரும், ஸ்பாயில் ஆயிரும். கீர்த்தனா சார் நீங்க சொன்ன மாதிரி நாளுக்கு 2 பேஜ் எடுத்தா வேணா 3 நாள்ல முடிச்சிட்டு அடுத்தது போயிடலாங்க சார். அதுதான் நீங்க எப்படிங்கறத பார்த்து பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிகியூஷனுக்குள்ள கொண்டு வாங்க. கீர்த்தனா எல்லாத்தையும் அதை டிசைட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. நான் பேஜஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணி ஒரு முடிவை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. புரியுதா? எல்லாத்துக்கும் என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேணும். ஓகே, யூ டூ சம்திங். சரியா? ஏதோ ஒன்று பண்ணி அதுல வந்து ரிசல்ட் கொண்டு வரக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அந்த ஸ்டெப் எடுத்துருங்க. ஓகே. அதுக்கு வந்து எல்லாருமே கோஆபரேட் பண்ணுங்க. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. ஸோ அது வந்து என்னன்னா, ஸோ எலாபரேட்டடாகவும் இருக்கணும், பர்ஃபெக்டாகவும் இருக்கணும், ஸ்பெசிஃபிக் அடிக்காம பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? அதுல காப்பிரைட் இஷ்யூஸ் எந்த இஷ்யூஸும் வராம கரெக்டா எரர் அடிக்காம மிஸ்ஸிங் ஆகாம கரெக்டா பண்ணணும். மிஸ்டேக்ஸ் இல்லாம பண்ணணும். ஓகே ஓகே. இதுல வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆப் டெவலப்மெண்ட் டீம். தம்பி கேக்குதாப்பா? ராகுல். ஓகே ராகுல், நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஓகே. அது என்னங்கிறது கீர்த்தனா வந்து கொடுப்பாங்க, இன்புட் கொடுப்பாங்க. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸை பொறுத்தவரையிலும் யாரும் வந்து தனித்தனியா பிரிஞ்சு போயிருப்பாரு. ஸோ அவங்க எங்களுக்கு கொடுத்த ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள ஃபார்ம் பண்ணி தான் ஆகும். இது வந்து எல்லாத்துக்கும் காமனான ஒர்க். ஓகே. இது வந்து ஒருத்தருடைய ஒர்க் இல்லை. இது வந்து ஒருத்தர் செஞ்சா அந்த ரிசல்ட் கொண்டு வர வைக்க முடியாது. புரிஞ்சுதான்? எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி எல்லாத்தோட ஐடியா உள்ள எடுத்துக்கோ. ஏன்னா இது எல்லாத்தோட ஐடியாவும் நாளைக்கு மிங்கிள் ஆகி நாளைக்கு புதுசா ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். கிளியர்? புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். ஸோ பாருங்க, எனிதிங் கரெக்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரா செய்யக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் டாக்குமெண்டேட் பண்ணுங்க. டெய்லி என்னென்ன பண்றோங்கிறத கன்க்ளூட் பண்ணிருங்க. சரியா? கீர்த்தனா, நாளைக்கு வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மார்னிங் ஒரு செஷன் வச்சிருங்க. சரியா? மார்னிங் ஓகே ஆர் ஈவினிங் எல்லாத்துக்கும் காமன் அவைலபிள் டைம் கேளுங்க. காமனா ஓகே. மோஸ்டா எந்த டைம் எங்களுக்கு செட் ஆகுதோ எல்லாரும் அவைலபிளா இருக்கிற மாதிரி பார்த்து மோஸ்ட்லி கண்ணு புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே. அது ஈவினிங் டைமா அல்லது மார்னிங் டைமா எப்படி வேணா இருக்கலாம். ஒரு டைம் நாளைக்கு என்ன கொடுத்துறீங்க அப்படின்னா, அந்த எஸ்கியூஎல் இருக்குல்லவா, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். ஆமாங்க சார். எஸ்கியூஎல் பத்தி ஒரு 2 செஷன், இன்னொரு 40 மினிட்ஸ், அடுத்து ஒரு 40 மினிட்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. எஸ்கியூஎல் பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சு நாளைக்கு. கண்ணு புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன, எப்படி பண்றோம், எதுக்கு பண்றோம், எப்படி எல்லாம் பண்ணலாம், ஓகே அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணது, நீங்க பார்த்தது எல்லா அனுபவத்தையும் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்ணு புரிஞ்சுதாமா? ஓகே சார். ஓகே. காமனா எஸ்கியூஎல். ஓகே. தென் வந்து நேத்து கம்ப்ளீட் பண்ணீங்களா சில விஷயங்கள்? நேத்து என்ன பண்ணீங்க? ஊப்ஸ் கான்செப்ட். ஆமாங்க சார். அது எல்லாத்துக்கும் ஹோம்வொர்க் கொடுத்து. ஹோம்வொர்க்னா ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி. அங்க 2 பேரும் சேர்ந்தாங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணோம். சிகாப்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் பண்ணாங்க. அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்ல. சோ வந்து நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்களும் சொன்னாங்க.
ஓகே, சரி பரவாயில்ல. இப்ப என்ன அப்படின்னா நமக்கு அதான் இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் மாதிரி கரெக்டா செஞ்சு சிந்து அந்த எக்ஸல் ஃபைல் ரெடி ஆயிடுச்சாமா? சார் எது ஃபைலுங்க சார்? எக்ஸல் ஃபைல் நான் அதுக்கு சார் அது சிலபஸ்க்கு எக்ஸல் கௌதம் ஒன்னு ரெடி சார் பண்ண பண்ணது. சொல்லியிருந்தேன் அல்லவா? ஆமா, அது ஆல்ரெடி கௌதம் சென்ட் பண்ணிட்டாங்க சார். அதுல எல்லாமே இந்த கோடெக்ஸ் வேர்ல்ட்ல இருந்து மீதியெல்லாம் ஆட் பண்ணி அப்டேட் பண்ண பண்ணிட்டாங்களா? ஆமாங்க சார். ஆமா. சார் கோடெக்ஸ் வெரிஃபை பண்ணிருங்க. சார் கோடெக்ஸ் வேர்ல்ட் வந்து டவுன்லோட் பண்ணா ஏதோ அமௌண்ட் இல்ல இல்ல கேட்குன்னு டவுன்லோட்லாம் பண்ண வேண்டாம். அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் ஆட் பண்ணு. டவுன்லோட்லாம் பண்ண தேவை. ஓகே அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் அசைன்மெண்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே அந்த கோடை ரீட் பண்ணி தான் பண்ணணும். அதுல இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்திருப்பாங்க, அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஓகே கண்ணு புரிஞ்சுதா? சரிங்க சார். ஓகே, ஸோ அதனால அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. தென் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெய்லி அசைன் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாம் ப்ராப்பரா ஃப்ளோ ஆகுதாங்கிறத கீர்த்தனா ஃபாலோ பண்ணி, சரியா? சார் நான் குரூப்ல போட சொல்றேன், ஆனா யாருமே போட மாட்டேன். யாருமே போட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ராகுல் சார் சொல்லுங்க சார். அதெல்லாம் கரெக்டா இன்ஃபார்ம் பண்ணணும், சரியா? நீங்க ஓகேங்க படிச்சு சார். நீங்க மட்டும் அறிவாளியானா மட்டும் பத்தாது, குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணணும், நாலேஜ் வரணும். படிச்சது ஓகே, ஓகே சார். எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் Okay. இருக்கு, இந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, யூ பீப்புள் ஆர் ப்ரொஃபஷனல், ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சரியா? ஓகே எதுவா இருந்தாலும் குரூப்ல வந்தாகணும். மிஸ்டர் ஏடபிள்யூஎஸ் சார் சொல்லுங்க சார். குரூப்புக்குள்ள வந்துடணும், சரிங்களா? என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பாத்தீங்க, என்ன ஒர்க் பண்ணீங்க. ஸோ யூ நீட் டு அப்டேட் த ஸ்டேட்டஸ். ஓகே ஓகே சார். ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்க பின் வாங்க கூடாது. ஓகே, இந்த இடத்துல நீங்க பின் வாங்கினீங்கன்னா நாளைக்கு இவங்கிட்டே அப்டேட் பண்ணலைன்னா நாளைக்கு டீம் கிட்ட எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? எப்படி அந்த பழக்க வழக்கம் வரும்? ஆக்சுவலி இங்க வந்து பழக்கப்படுத்தணும், அதுதான் உண்மை. புரிஞ்சுதா? உங்களை அந்த என்வரான்மெண்ட்டுக்கு பழக்கப்படுத்தணும். ஒரு டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா எப்படி கம்யூனிகேட்டடா வேலை செய்யணும் அப்படிங்கறத கத்துக்கணும். என்ன புரியுதா? ஓகே சார். ஆக்சுவலி இங்க இருந்தா பாலிடிக்ஸ்ங்கிறது ஒண்ணு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எங்க இருந்து பாலிடிக்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா, நார்மலா வந்து ஆக்சுவலி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, சார் வந்து பாலிடிக்ஸ் பாக்குறாரு, பாலிடிக்ஸ் பண்றாரு. நான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றேன், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்றேன், அவன் மேல கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவர் கேட்ட அப்டேட் வந்து யாரும் கொடுக்கல. அப்ப என்னாச்சு அப்படின்னா, அவரே அந்த வேலையை செஞ்சு முடிச்சங்காட்டி கடைசியா வந்து அது வேற மாதிரி பிரச்சனையை கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. என்ன புரியுதா? ரியலா பாலிடிக்ஸ்ங்கிறது இங்கதான் கிரியேட் ஆகும். அதனால எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, இது எல்லாத்துக்கும் முன்னாடி கீர்த்தனா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால, சோ கீர்த்தனா இஸ் சீனியரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இதை அடுத்தடுத்து அவங்க இங்க ரோலை ப்ளே பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு, அந்த ரோலை நீங்க சக்சஸ்ஃபுல்லா ப்ளே பண்ணணும். புரிஞ்சுதா? அப்படி ப்ளே பண்ணீங்கன்னா தான் சக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஸோ மீட்டிங் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. ஓகே ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூ.